மாமா, வேலு மாமா. யாருப்பா நீ? நான் வேலு மாமா பார்க்கணும். அவர் இல்ல? வேலு மாமாவா? அவர் உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமே. அவர் ரிக்ஷா ஓட்டுவாரு. இப்ப எதுக்கு நீ அவரை பார்க்க வந்திருக்க? பாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, கூட்டா சொல்லிச்சு. அப்போ டெல்லி மாமியாருக்கு அவர் தம்பி இல்ல? எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் தான். ஏதாவது ஒரு முடிவு வரணுமே. அங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். தம்பி, வேலு மாமா வெளியே போயிருக்கு, நீ உள்ள வந்து உட்கார். நீ இங்கே உட்கார்ந்துரு, மாமா வந்தோடனே நான் கூப்பிடுறேன். என்ன? எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு. எங்க புறப்பட்டாப்ல? பக்கத்து வீட்டுக்கு போய் என் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்லத்தான். அப்படியே என் புருஷனுக்கு போன் பண்றது? ஆட்சேபணம் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? நான் தான் ராதா பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. என்ன சக்திவேல் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவனா? ஆமாங்க, அந்த குழந்தை தான் சொல்லுச்சு. குழந்தை சொல்ற வார்த்தையில பொய் இருக்காதுங்க. அப்ப இவ்வளவு நாளா சித்தப்பா நம்மள ஏமாத்திட்டு இருந்தாரா? ஆமா, அண்ணனுக்கு நீ போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க, இப்ப வந்துருவார். குட். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன மாமா, என்னம்மா பீலா விட்டு நிக்கிற? ஐய், உண்மையை சொல்லு, யார் நீ? என்னப்பா அப்படி கேட்டு நிக்கிற? நான் உன் சித்திக்கு கூட போனது தம்பிப்பா, டெல்லி மச்சா. வேலு மாமா, இது எங்க வேலு மாமா இல்ல. இது உங்க வேலு மாமா இல்லையா? அப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். எங்க வேலு மாமா போலீஸ்ல புடிச்சு கொடுக்காதீங்க. ஏப்பா என்ன தேடி வந்த? எங்க பாட்டி உங்களை கூட்டணும் சொல்லிச்சு. அப்படியா? ஏய் நில்லு, நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தானே? ஆமா. இப்ப என்னங்கிற? நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தான். உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க. நான் திரும்ப வரேன். என்ன? டெல்லிக்கார, நான் யாருங்கிறது இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாகிரதா இருங்க. யோ யோ, இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம் வா. ஐயோ, அத்தா, மாப்பிள்ளை, மகளே, அத்தா, ஏன் இப்படி எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வரீங்க? என்ன விஷயம்? உங்க அண்ணி நடத்த சரியில்லையா? என்னடா சொன்ன? இத நான் சொல்லல, உங்க டில்லி சித்தப்பா சொன்னார். இந்த குடும்பமே சரியில்லை, இந்த வீட்டு மூத்த மருமக ஏத்த வீட்டுக்காரனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுறாரு. இப்படி ஒரு பையன் எப்படி ஒரு இடத்துல நாக்கூசாம சொல்றாரு? ஒரு இடத்தில் மட்டுமல்ல, வெள்ளிக்கடை, வெங்கலக்கடை, வெற்றில கடையில் ஆரம்பித்து சாக்கடை வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, கேட்கவே கேவலமா இருக்கே. அது மட்டும் இல்ல, இந்த ராதா இருக்கிறாளே, கண்டும் காணாம பல தவறுகளை செய்யறாளா. ஊரெல்லாம் சொல்றாங்க. சொன்னவ யாரு? அவன் வாயை கிழிக்கிறேன். உன் டெல்லி மாமனார் தான். போய் கிழி. ஆக சக்திவேலு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், கற்பகம் சோத்து கூட தூக்குறவன். சோத்து கூட தூக்குறவளா? என்ன சொல்றீங்க? இவ்வளவும் தெரிந்து கொண்டு கற்பிழந்த ஊமை போல் ஏன் பேசாமல் இருந்தேன்? ஊமை விஷயம் தான் உள்ள இருந்து கொதிக்குது, வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? அவங்க யாருங்கிறத அவங்க வாயாலே கக்க வைப்போம். அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நீங்க வாங்க. ஏன் நாம் அங்கே போவோம்? வணக்கம் டாக்டர். வாங்க. அந்த பெரியம்மாவுக்கு கட்ட வேண்டிய பணம். அவங்க நல்லா ஆயிட்டாங்க, நீங்க கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் பணம் கட்டிட்ட பாட்டு. அருண் பையா, நீ பாட்டி கூட வீட்டுக்கு போ. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு அப்பால வந்து ஒண்ணு பாக்குறேன். குதிக்க. நான் வர பாட்டி. சரிப்பா. கற்பகம், வீட்டுல யாருமே இல்ல, காலியா இருக்கு. அதான் புரியலையே. வராங்க வராங்க வராங்க. அத்தை, மாமா,
2 பேரும் அப்படியே சேர்ந்து நில்லுங்களே. என்ன விஷயம்? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னைக்கும் பீடிக்கு குறைவில்லாம நல்லா இருங்க. உன் தம்பியோட சேர்ந்து அந்த புத்தி வந்துருச்சு. நல்லா இருங்க. நல்லா இருங்க. என்ன விஷயம்? மறந்துட்டீங்களா மாமா? இன்னைக்கு உங்களுக்கு 60வது பிறந்தநாள். வாங்க கோயிலுக்கு போலாம். கோவிலுக்கெல்லாம் எதுக்குமா? ஆமா, இங்க எதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்க? மாமா, ராதாக்கும் எனக்கும் ஒரே ஆசை. 2 பேருக்கும் ஒரே ஆசையா? இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிறத தவிர வேற எந்த விஷயத்திலையும் சேர்ந்து ஆசைப்பட்டதே இல்லையே. இப்ப ஏதோ ஆசைப்பட்டுட்டோம். அது நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும் மாமா. என்ன ஆசை? மாமா, இந்த பூவை உங்க கையால அத்தை தலையில வைக்கணும். இந்தாங்க. போங்க. குழந்தைங்க ஆசையை பாத்தியா? இத இந்த பூவை உன் தலையில தமாஷ் காமெடி. கற்பு ஏமாளுகிற சொல்லிட்டாளு. அத்தை, என்னம்மா ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த தை அமாவாசை நாம கங்கை ஆத்துல குளிக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க? தவுளை கட்டிக்கிட்டேன். குறுக்கு பேசாதயா. மல்லிப்பூ எடுத்து என் தலையில வச்சீங்க. அப்ப என்ன ஆச்சு? அந்த கங்கை ஆத்தோடயே போயிட்டேன். இப்போ ஏதோ நடக்க போதாத்தா என் மனசு சொல்லுது. அதனால இந்த பூவை வைக்காதீங்க. கங்கை இங்க இல்லையே அத்தை. கூவ இருக்கு, கடல் இருக்கு, சென்டிமெண்டா ஃபீல் பண்றா. கப்பு அழாத கற்பகம், அழாத. இந்த பூவை உன் தலையில நான் வைக்கவே மாட்டேன், வைக்கவே மாட்டேன். சரி, அத்தைக்கு நீங்க இப்ப பூ வைக்கலன்னா பரவாயில்ல. இப்ப அத்தை எனக்கு பூ வைக்கணுமா? இல்ல மாமா, உங்களுக்கு பாத பூஜை செய்யணும். அந்த காட்சிய எங்க கண்ணால நாங்க பார்த்தா எங்க மாங்கல்ய நிலைக்கும். அதெல்லாம் எதுக்குமா? எங்க ஆசையை நீங்க நிறைவேற்றியே ஆகணும். கொஞ்சம் இருங்க, வரோம். என்ன உங்களோட வம்பா போச்சு? பாத பூஜை கீத பூஜைன்னு. இது வந்து பாத பூஜைனா என்னயா? நீ என் காலை கழுவி விடணும். அவ்வளவுதானே? கழுவிட்டா போச்சு. யோ, என் குப்பத்துல எவ்வளவு நாய்க்குட்டிய கழுவி விடுறேன் அப்படி நினைச்சுக்கிறேன். அப்ப என்ன நாய்ங்கிற? ஆமா. நல்ல வேளை குலைக்க சொல்லாம விட்டிய. அந்த வகையில எனக்கு சந்தோஷம். கழுத்துல கட்டுங்க. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? 60ஆம் கல்யாணத்துல தாலி கட்டுறது வழக்கம் தானே. தாலியை கட்டுங்க. தாலியை கட்டுங்கள். தாலியை கட்டியா? தாலியை கட்டுங்க. தாலியை கட்டுங்க. தாலியை கட்டுங்க. தாலியை கட்டுங்க. தாலியை கட்டுங்க. இந்த தாலியை நான் கட்டிக்க முடியாது. ஏங்க? இவரே புருஷன் இல்ல. இவரே புருஷன் இல்ல. அப்ப நீ யாரு? உண்மையை சொல்லு. நான் சாப்பாடு கூட தூக்கிட்டு போற கற்பகம். உன் புருஷன் யாரு? அந்த சக்தி வேல் தான் எனக்கு புருஷனா வரப்போறேன். எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தீங்க?
உங்க பொண்டாட்டிங்களுக்கு குடும்பம் நடத்த யோகிதை இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க. அதனால இந்த வீட்டுக்கு வந்து மாமியார நடிச்சு இவங்களை அடக்கி ஆள சொன்னாங்க. உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த சொன்னாரு இந்த டெல்லிக்காரர். பெருசா அடக்கி ஆள சொன்னாரா? விடுங்கப்பா, கேவலம் ஒரு கூடக்காரிய வீட்டுல கூட்டியாந்து வச்சுக்கிட்டு குடும்ப கௌரவத்தை காக்குறாராம். யோ டெல்லிக்காரரே, இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. ரொம்ப கேவலமா பேசுற இந்த பொண்ணு பையன். இரு கற்பகம், இவனை மாதிரி சொந்த வீட்டிலே நகையை திருடி மார்வாடி கடையில் அடமானம் வைக்கலையே. இல்ல, போய் அபாண்டமா பழி சுமத்துறாங்க. இவன் எப்படி வந்தா? வளையல் தங்க வளையல். சபாஷ்ரா பேட்டா. ஆமாங்க, இதெல்லாம் என் கையில எப்படி வந்ததுன்னு பாத்து நிக்கிறியா? இந்த பாரு, என் பக்கத்துல நிக்கிறானே ஆந்தா கண்ணு, இவன் தான் திருடி கொண்டு வந்து என் கையில கொடுத்து விற்க சொன்னா. இந்தா. ஐயோ, சொந்த வீட்டிலேயே கண்ணகோலா, உன்னை என் மகன் என்று கூறிக்கொள்ளவே என் நான் கூசுகிறது. அறிவிலி. தமிழப்பா, உங்களுக்கு மகனா பிறக்க அவளுக்கு சகல விதத்திலையும் தகுதி இருக்கு. மச்சான் மச்சான். ஐயோ, இது ஏன் சைக்கிள் ஆச்சே? காணாம போச்சுன்னு சொன்னாரு இவரு. இதையும் மார்வாடி கடையில் வைக்கிறதுக்கு உங்க மாமனார் ஏற்பாடு பண்ணாரு. ச்சே, நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. எனக்கு அப்பவே தெரியும் இது ஒரு ஃப்ராடு குடும்பம்னு. என்ன தலைவர, உங்க சில்மிஷத்தை எடுத்து வெளியே விட்டுமா? கற்பகம், கடுதாசி எடு. அது வந்து ஆமா, நீ எப்படி முழுசா வந்த? உன்னதான் மாறுகை மாறுகால் வாங்க ஒரு ஆளஞ்சிய. அவன் இப்போ மாறுகை மாறுகால் இல்லாம ஹாஸ்பிடல்ல கிடக்குறான். போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லு. போ. ஆறுதலாவது மண்ணாங்கட்டியாவது 6000 ரூபாய் போச்சு. ஏன்பா ஆள் வச்சு அடிக்க சொன்னீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல்ல ஊருக்கு போங்க. போறமா, ஊரை விட்டே போற. நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கும் போது அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டு பிரச்சனை தூக்கி தலையில போட்டுக்கிட்ட பார், என்ன அத்தாலே அடிக்கணும். வார பஞ்சாயத்து. அது வந்து நான் வாரேன். இந்தாயா உன் லெட்டர். இனிமே அது ஒழுங்கா இரு. ஆத்தா, அங்காள பரமேஸ்வரி நீ நல்லா இரு. அம்மா. அப்பா, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? இடுக்கண் வருங்கால் நகுக, பெரிய இடுக்கன் வருங்கால் வேகமாக நகருக. வந்துரு வந்துரு. டெல்லிக்காரரே, இப்ப நான் கிளம்பட்டுமா? நில்லு. எங்க நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொன்னியே, எங்க அதெல்லாம்? அது எதுவுமே என்கிட்ட இல்ல, எல்லாம் டெல்லிக்காரர்கிட்ட இருக்கு. சித்தப்பா, இப்ப எங்க நகையெல்லாம் எங்க? மார்வாடி கடையில் வச்சிருக்கீங்களா இல்ல வித்து சாப்பிட்டீங்களா? உங்கள மாதிரி ஒண்ணும் நான் இல்ல. எல்லா நகையும் இதுல இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. சரியா இருக்கு. இப்ப இவங்க போகலாமா? நில்லு. நீ பாட்டுக்கு இந்த குடும்பத்துல ஒரு பெரிய வெடிகுண்டை கொளுத்தி விட்டு போயிட்டே இருந்தா எப்படி? எங்க பொண்டாட்டிகளுக்கெல்லாம் நடத்த சரியில்லைன்னு பேசிருக்கிறேன். இதுக்கு எவன் பதில் சொல்றது? நானும் ஒண்ணு சொல்லலையே. எதிர் வீட்டுக்காரனுக்கும் சரசுக்கும் தொடர்பு இருக்குன்னு ராதா தான் சொன்னா. ஐயோ ஐயோ ஐயோ, நானா சொன்னேன்? ஆமா, உன் நடத்த சரியில்லைன்னு சரசு தான் சொன்னா. ஐயோ 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 ஐயோ, நானும் அப்படி சொன்னேன். தங்கச்சி, உன்னை பத்தி நான் அப்படி சொல்றேனா? அக்கா, உங்களை பத்தி நானும் அந்த மாதிரி தான் சொல்லுவேனா? உன்னை பத்தி நான் அப்படி சொல்லியிருந்தா என் வாய்க்கு சோறு கிடைக்காதுமா. உங்க பேர்ல அபாண்டமா பழி சுமத்தினா எனக்கும் சோறு கிடைக்காதுக்கா. எனக்கு ராதா என்னை பத்தி அப்படி கீழ்த்தரமா சொல்லிருக்க மாட்டாங்க. இத பாருங்க, அக்கா என்னை பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டாங்க. அப்படி வாங்க வாடி. உங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் இப்படி கேவலமா கீழ்த்தனமா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேச மாட்டீங்க. அதுதான் பொம்பளைங்களோட குணம். இந்த நல்ல எண்ணம் உங்க மனசுல இருந்து வெளிக்கொண்டு வரதா இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்த சொன்னேன். அப்பா, இப்ப நீங்க ஒன்னா இருக்கிற மாதிரி எப்பவுமே ஒன்னா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இனிமே நாங்க ஒன்னியா இருப்போம். அப்பா, டெல்லிக்காரரே, நான் வந்த சோலி முடிஞ்சு போச்சு. இந்த பாருமா, நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா இல்ல முரட்டுத்தனமா நடந்துருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. வரேன்பா, வரேன். சோமாரி, கைதே கொஞ்சம் நில்லு. தாலியை கொண்டாமா. வேலு, இங்க வா. இந்த தாலியை பசங்க எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க? கட்டுறதுக்கு தான். கட்டு தாலியை.